படம் ரொம்ப நல்லா இருந்தது சார். இது ரெண்டாவது வாட்டி பார்க்குறேன். நல்ல படம், எல்லாம் ஃபேமிலியோட பார்க்கலாம். ஆஸ் யூஷுவல் ரஜினி மாஸ் படத்தில் 50th இயர் விஷஸ் டு ரஜினி சார். ரஜினி செம்ம ஆஸ் யூஷுவல் அவரோட மாஸ் அந்த படத்தில் அப்படியே காட்டுறது. படம் ஃபுல்லாக எங்கேயுமே லாகிங் கிடையாதுங்க. ரெண்டாவது வாட்டி பார்க்குற மாதிரியே இல்லை, பயங்கரமாக இருந்தது படம். ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் ரஜினி 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 தான். சூப்பர் மாஸ் நல்லா இருக்குண்ணா. 3 தடவை பார்த்தாச்சு, நல்லா இருக்கு. வேற மாதிரி தலை படம் எக்ஸ்ட்ராடினரி. நான் சூப்பராக இருக்குது. குறை சொல்கிறவங்களாம் வந்து சும்மா குறை சொல்லக்கூடாது. எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குது, சூப்பராக இருக்குது. எல்லா ஃபேமிலியோட வந்து பாருங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு படம். மியூசிக் நல்லா இருந்தது, எல்லாரோட ஆக்டிங்கும் நல்லா இருந்தது. வெளியே தான் மக்கள் வந்து படம் கொஞ்சம் சுமாருன்றாங்க, பட் ஆக்சுவலி இட்ஸ் லைக் டூ குட். அவர் தான் டாப் தலைவர்ன்ற ஒரு பேர் எடுத்துட்டாரு. அருமையாக இருக்குங்க. தலைவர் படத்துல நான் பார்த்த படத்துல இதுதான் நம்பர் 1. ரொம்ப சூப்பராக இருக்கு. இல்லை, தலைவரோட கடைசி ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் இருக்காரு. ரொம்ப நம்பர் 1. அருமையாக இருக்கு. இல்லை, போர் அடிக்கல. ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் ஒரு 1/2 hour தான் போன மாதிரி இருந்தது. ரொம்ப சூப்பராக இருக்கு. இது வரைக்கும் நான் பார்த்த தலைவர் படத்துல இதுதான் எனக்கு நம்பர். பாட்சா இதெல்லாம் 10 பாட்சா அதெல்லாம் இல்லை, நம்பர் 1 தலைவர் படம். இந்த குதிரை ஓடிக்கிட்டே தான் இருக்கும் போல 100 வருஷத்துக்கு. அவ்வளோதான். படம் சூப்பராக இருக்கு. படம் எல்லாமே டாப்பாக இருக்கு. ஓடிக்கிட்டே இருக்கும் இந்த குதிரை, நிற்கவே நிற்காது. ரஜினி தான் ஃபர்ஸ்ட் கிளாஸாக பண்ணியிருக்காங்க. அதாவது சான்ஸே இல்லைங்க. அந்த மாதிரி என்ன சொல்கிறதுனே தெரில. என்ன எனர்ஜி இருக்கு, யார் ஸ்லோவாக இருக்கு. இதுக்கு மேலே ஸ்பீடெல்லாம் கொண்டு போக முடியாதுங்க. கதை இதெல்லாம் சொல்ல தானே வேணும். அதுக்கு ஃபஸ்ட்டு அப்படியே தான் போகணும். அதெல்லாம் நெகட்டிவ்லாம் சும்மா, அதில் போய் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கு. இன்னும் 100 வருஷத்துக்கு நடிப்பார் போல தெரியுது. சும்மா எனர்ஜிக்கிட்டாக இருக்கார். ஏதாவது நோய் வாய்ப்பாட்டு இருந்தவங்களாம் அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா எந்திரிச்சு ஓடுவானு. வயசானாலும் பார்த்தாலும் நல்லா இருக்கு. இப்போ எனக்கே எனர்ஜியாக இருக்கு. எனக்கு 55 வயசாச்சு, எனக்கே எனர்ஜியாக இருக்கு. அவர் 75 வயசில் என்ன ஃபைட் பண்ணுறாப்புல. சூப்பர் சார், பக்காவாக இருக்குது சார். ஃபைட்டெல்லாம் மாஸ் காட்டுறார். பழைய படமாலாம் இல்லை, அடிலாம் சும்மா நீட்டாக இருக்கு. ஓகே, படம் எக்ஸலண்ட்டாக இருந்தது. ஆக்சுவலாக ரிவ்யூஸ் வந்து இந்த மாதிரி படத்துக்கு வந்து ரொம்பலாம் பார்க்கக்கூடாது, ஏன்னா இது கமர்ஷியலாக எடுத்த படம். அண்ட் ரஜினி வந்து இந்த வயசில் சத்தியமாக சொல்கிறேன், நான் இப்போ 40, எனக்கு அவர் 75 போது நான் இந்த அளவுக்கு ஒரு 10% இருந்தால் கூட பெரிய விஷயம். சூப்பராக பண்ணியிருக்காரு. பர்ஃபார்மன்ஸு, ஆக்டிங்கு அண்ட் எல்லாருமே இதில் வந்து மல்டி கேஸ்ட்னால ஒரு லாங்குவேஜ்லேருந்து ஒருத்தர் இருக்காங்க. மலையாளத்துலேருந்து, தெலுங்குலேருந்து, கன்னடாலேருந்து, ஹிந்திலேருந்து. அதனால இவங்க போட்ட காசை எடுக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் ப்ரொடியூசர் சைடில். அதே மாதிரி கேட்கவே வேண்டாம், சன் பிக்சர்ஸ் வந்து நல்ல ஒரு பேனரு நல்லா ப்ரமோட் பண்ணியிருக்காங்க. அண்டு இது என்னோட செகண்ட் டைம். நேற்றுக்கு எங்கள் அப்பா ஒழுங்காக பார்க்கல, ஏன்னா எல்லாருக்கும் இது பிடிக்கும்னு சொல்ல முடியாது. ஏன்னா இது கொஞ்சம் ஆக்ஷன் லவர்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும் இந்த படம். அண்ட் அன்பு அறிவு எக்ஸலண்ட்டாக பண்ணியிருக்காங்க. அண்ட் ஸ்பெஷல் மென்ஷன் டு அந்த மலையாள ஆக்டர் ஒருத்தர், அந்த இவர் ஷௌபின், அவர் சூப்பராக பண்ணியிருக்காரு. நாகார்ஜுனா, அப்புறம் இவர் உபேந்திரா அண்ட் அமீர் கான் ஜஸ்ட் கேமியோ தான். பட் எனக்கு வந்து ஸ்ருதி ஹாசனோட ஆக்டிங் ரொம்ப பிடிச்சிருந்து. சான்ஸே இல்லை, செம்மையாக எமோட் பண்ணியிருந்தாங்க. கமலோட பொண்ணுன்னு ப்ரூவ் பண்ணிட்டாங்க. ஸோ அடுத்தது லோகேஷை வச்சு கமலும் தலைவரும் சேர்ந்து ஒரு படம் நடிக்கணும்னு நாங்கள் ரிக்வஸ்ட் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ. சூப்பராக இருந்தது படம், ரொம்ப நல்லா இருந்தது. தலைவர் மாசா வர்றது தான் நல்லா இருந்தது. அதான் சூப்பரா இருந்தது, அதுதான் நல்லா இருந்தது. அவர் பண்ணிருக்கிறது தான் நல்லா இருந்தது. ரொம்ப சுறுசுறுப்பா இருக்கு. நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு. போரிங் கேம் அடிக்கல படம். நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு, சூப்பரா இருக்குங்க, நல்லா இருக்கு. ஆக்ஷன் படம் ஃபுல்லா ஆக்ஷன் சீக்வல் தான். நல்லா இருக்கு, சென்டிமெண்ட் இருக்குங்க. இல்லைங்க, நல்லா இருக்குங்க படம், சூப்பரா இருக்கு, என்ஜாய் பண்ணலாம். ஸோ படம் சூப்பர் சார், நல்லா இருக்கு சார். இந்த வயசுல நல்லா சூப்பராக நடிச்சிருக்காப்ல, சூப்பராக இருக்கு சார். தலைவரோட படத்தில் த பெஸ்ட் ஃபிலிம். செம்மையாக இருக்குது, செம்ம என்ஜாய்மெண்ட்டு. கத்தி கத்தி தொண்டையை இது பண்ணிடுச்சு. எல்லோரும் ஃபேமிலியோட நல்லா பார்க்கலாம், ஒரு போரும் இல்லை. ரொம்ப சூப்பராக இருக்குது, ரொம்ப டச்சிங்காகவும் இருக்குது, சூப்பராக இருக்குது, பார்க்கலாம். நல்லா இருந்துச்சு. ஃபேக் ரிவ்யூஸாக தான் இருந்துச்சு. படம் உண்மையிலும் நல்லா தான் இருந்துச்சு. அமெரிக்கன் கேமியும் நல்லா இருந்துச்சு. அவரை நல்லா யூஸ் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் எல்லா ஸ்டார்ஸையும் கரெக்டாக தான் யூஸ் பண்ணியிருந்தாங்க. அவங்க ரக்ஷி தான் ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க. அவங்க நிறைய பேருக்கு எக்ஸ்ப்ளோஸ் பண்ணல. கன்னடாவில் அவங்க நல்ல ஆக்டர்ஸ். நல்லா இருந்துச்சு படம். அது மிரட்டலாக தான் இருந்துச்சு. உண்மையில ரொம்ப வருஷம் ஒரு சிவாஜிக்கு அடுத்து ஒரு ப்ராப்பரான ரஜினி படம் பார்க்குற ஃபீல் ஆச்சு. நல்லா தான் இருந்துச்சு. அதெல்லாம் மொத்தத்தில் ஒரு ரஜினி படம் நல்லா இருந்துச்சு. சூப்பர் சார். தலைவர் படத்துக்கு என்ன தலைவர் பிடிச்சிருந்தது, அந்த 80s லுக்கு பிடிச்சிருந்தது, பிஜிஎம் பிடிச்சிருந்தது, நாகார்ஜுனோட கிளாஸ் பிடிச்சிருந்தது. படம் ஓவராலே பிரமாதமாக இருக்குங்க, சூப்பராக இருந்துச்சு.
ஏஜ் இஸ் ஜஸ்ட் நம்பர்னு சொல்லுவாங்கல்ல, எனக்கு தெரிஞ்சு அதோட ஹியூமன் ஃபார்ம் தான் தலைவர்னு நினைக்கிறேன். 75 கிடையாது. நீங்கள் இன்னொரு 10 வருஷம் கழிச்சு அவர் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கனாலும் இன்னும் 20 வருஷம் முன்னாடி எப்படி இருந்துச்சோ அப்படியே தான். அவருக்கு ஏஜ் வந்து வெறும் நம்பர் தாங்க, அவ்வளோதான். படம் விறுவிறுப்பாக தான் இருக்குது. இது ஒரு டிப்பிக்கல் லோகேஷ் கனகராஜ் படம் தானே. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் நிறைய கேரக்டர்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு, அந்த கேரக்டர்ஸ்க்கான சம்மந்தம் என்னன்றது செகண்ட் ஹாஃபில் சொல்கிறாரு. எனக்கு தெரிஞ்சு மாநகரத்துலேருந்து இன்னி வரைக்கும் அதே டெம்ப்ளேட் தான் அவர் யூஸ் பண்ணுறாரு ஸ்டோரி டெல்லிங்கில். அதனால் விறுவிறுப்பாக தான் இருக்குது. நெகட்டிவ் ரிவ்யூஸ் சொல்கிறவங்களோட மோட்டிவ் என்ன அப்படிங்கிறத யோசிக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா படத்தில் கண்டிப்பாக குறைகள் எல்லா படத்துலையும் இருக்கும். அதை குறையாக சொல்கிறோமா அதை வன்மமாக சொல்கிறோமா அப்படிங்கிறது இருக்குது. அதை குறைகளாக சொல்கிற பட்சத்தில் எந்த பிரச்சனையும் கிடையாது. வன்மமாக சொல்லும்போது அவங்கள தவிர்த்துட்டு நம்ம முன்னாடி போயிட்டே இருக்க வேண்டியதான். பிரமாதமாக இருந்துச்சு. சூப்பர், தேங்க்யூ. என்ன ஒரு மாஸ் சார், ரஜினியை பார்த்து எவ்வளோ நாள் ஆயிடுச்சு. இந்த மாசு இன்னும் கொஞ்சம் ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கலாம் சார். லோகேஷ் ரஜினி மிஸ் பண்ணிட்டார். செம்ம ஆக்ஷன் சார், ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குறேன் சார். ஃபைன் சூப்பர் சார், அருமையாக இருக்குது சார். சூப்பராக இருந்ததுங்க சார், உண்மையிலே சூப்பராக இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. சூப்பராக இருக்கு, எல்லாம் நல்லா இருக்கு, படம் நல்லா இருக்கு, எல்லாரும் வந்து பார்க்கலாம். அந்த மாதிரி இந்த மாதிரி வேற மாதிரி தலைவர் லாஸ்ட் சீன் பங்கமாக பண்ணா போல, அது நல்லா இருந்துச்சு. சூப்பராக இருந்ததுண்ணா படம். செம்ம சூப்பராக இருந்தது, பார்க்கலாம். ஃபைட்டு எல்லாமே நல்லா இருந்தது, சூப்பராக இருக்கு. ரஜினி சார் சூப்பராக பண்ணியிருக்காரு, நல்லா இருக்கு. படம் நல்லா இருக்கு சார். படம் சூப்பராக இருக்கு. கைத்து தண்டை நல்லா இருக்கு. இத்தனை ரஜினி நல்லா இருக்கா, அப்புறமா உத்துப்பா நல்லா இருக்கா, உத்தப்பா நல்லா இருக்கு. செம்ம ஃபுல் ஸ்டோரி செம்ம சூப்பராக பண்ணியிருக்காரு. மாஸ் பண்ணியிருக்காரு. இல்லை என்டர்டைன்மெண்ட்டாக போச்சு. சூப்பராக இருக்கு. படம் நல்லா இருந்தது, என்ஜாய் பண்ணோம். சாங்ஸ் ஃபைட்ஸ் எல்லாமே நல்லா இருந்தது. சூப்பராக பண்ணியிருக்கிறாங்க. ரஜினி படம் பொறுத்தவரையிலையும் கூலியிலேருந்து ஒரு டாப்பிக்கில் வந்து நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த வரையும் கூலின்றது வந்து எல்லாமே ஒரு தொழில் செய்யும் போது நம்ம கூலியாக தான் இருக்கும். பட் வந்து பிஸ்னஸில் வந்து அவங்க படிச்சுட்டு பெரிய ஆளாக இருக்காங்க. அவங்களுக்கு வந்து அந்த படத்தினோட ஸ்டைலிஷ் தெரியாது. கூலின்ற ஒரு படம், ஆனால் படம் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு சார். ரஜினியோட ஸ்டைலில் இந்த வயசுக்கு வந்து அவர் ரஜினி சார் வந்து ரொம்ப ஒரு மெச்சூரிட்டியாக ஆக்டிவிட்டி, சூப்பர் ஆக்டிவிட்டி, ஃபாஸ்ட் ஆக்டிவிட்டாக நல்லா நடிச்சிருக்கார் சார். ரொம்ப சூப்பர் ஸ்டைலாக இருந்துச்சு. பார்க்கலாம் சார், ரொம்ப பார்க்கலாம். மூவி வந்து ரொம்ப நல்லாவே பார்க்கலாம் ரஜினி சார். தேங்க்யூ ஸோ மச் சார். ஐ எம் சஞ்சய் கணபதி. நல்லா இருந்துச்சு சார், ரஜினியுடைய நடிப்பு நல்லா இருந்தது. ஆக்ஷனும் நல்லா இருக்குது, வயசானாலும் கொஞ்சம் தரேன். பரவாயில்ல சார், ரொம்ப போர் இல்லை, நார்மலாக இருக்குது, பார்க்கலாம். படம் சூப்பராக இருக்கு சார், எல்லாம் பிடிச்சிது. ரஜினி முன்னாடி இருந்தா இப்போ வந்து ஓரளவுக்கு சுமாராக சண்டை சூப்பர். அவர் ஸ்டைல் தான் சூப்பர் சார் ஸ்டைல். படம் சூப்பர். சொல்லு. சூப்பராக இருந்ததுண்ணா படம். தலைவர் தானா. ரஜினி சூப்பராக பண்ணியிருந்தாரு, ஷோபையும் நல்லா பண்ணியிருந்தாரு. ஃபைட் சீன்லாம் நல்லா இருந்தது, ஆமாண்ணா, நல்லா என்ஜாய் பண்ணலாம். படம் நல்லா இருந்துச்சுண்ணா. ஓகே நல்லா இருக்குண்ணா. ரொம்ப நல்லா இருந்தது, எல்லாமே நல்லா இருக்கு. சூப்பராக இருந்தது, ரொம்ப பிடிச்சிது. நல்லது இல்லை, எல்லாம் நல்லா இருந்தது, சூப்பராக இருக்கு. பரவாயில்ல, பார்க்கலாம். அவ்வளோ பரவாயில்ல, ஓகே, நல்லா இருக்கு படம், ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்லா பிடிச்சிருக்கு. படம் நல்லா இருந்துச்சு. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருந்துண்ணா. சூப்பராக இருந்துச்சு. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. சூப்பராக சார், நல்லா இருக்கு சார், நல்லா இருந்தது, நல்லா இருக்கு, சூப்பராக இருந்துச்சு. ஃபைட்டாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. நல்லா இருக்கு. வேற லெவல்ண்ணா படம், சூப்பராக இருக்கு. தலைவர் தான் சூப்பர்ண்ணா, மாஸ். நல்லா இருந்துச்சு, பிடிச்சிருக்கு. ரஜினி நல்லா நடிச்சிருக்காங்க, சூப்பராக இருக்கு. ரொம்ப நல்லா இருந்தது. ரஜினியோட ஆக்டிங், ஸ்டோரி எல்லாமே நல்லா இருந்தது. எதுவுமே போர் அடிக்கல, சூப்பராக இருந்தது. இன்னொரு வாட்டி கூட பார்க்கலாம். பரவாயில்ல, ஒரு வாட்டி பார்க்கலாம். நல்லா இருக்கு, நல்லா பிடிச்சிருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு, சூப்பராக பண்ணுது.